பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கடன் திட்டங்களில் பயன்பெற தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் பற்றிய முழு விவரங்கள் என்ன, யார் யார் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் வழங்கப்படும் கடன் திட்டங்களில் பயன்பெற தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக சாத்தியக்கூறுகள், சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழு கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன் உதவி வழங்கி வருகிறது. இதற்கு விண்ணப்பதாரர்கள் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தவராக இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம் மற்றும் வணிகம், விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில்கள், கைவினை பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் ரூபாய் 1.25 லட்சம் வரை 7% மற்றும் ரூபாய் 1.25 லட்சத்துக்கு மேல் ரூபாய் 15 லட்சம் வரை 8% கடனை திரும்ப செலுத்தும் காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை. குழு கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் மற்றும் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்சம் வரையும், குழு ஒன்றிற்கு அதிகபட்சமாக 25 லட்சம் வரையும் ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. கடனை திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். சுய உதவிக்குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். திட்ட அலுவலர், மகளிர் திட்டம் அவர்களால் தரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவர். இருபாலருக்கான சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் இக்கடன் உதவி வழங்கப்படும். அதேபோல் பால் உற்பத்தியாளர்கள், கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு ரூபாய் 60,000 வீதம், 2 கறவை மாடுகள் வாங்க அதிகபட்சம் ரூபாய் 1,20,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் 7%. திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளிலும் கடன் விண்ணப்பம் பெறலாம். மேலும் இக்கழக இணையதள முகவரியில் www.topsetcotn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து ஜாதி, வருமானம் மற்றும் பிறப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களில் இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே இம்மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த தனிநபர் மற்றும் குழுக்கள் கடன் விண்ணப்பங்களை பெற்று உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார்.